வணக்கங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உட்காருங்க. அப்புறம் தலைவரே, என்ன விஷயம் சொல்லுங்க தலைவரே. எல்லாம் எலெக்ஷனை பற்றி தான். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க தலைவரே, எல்லாம் நல்லபடியாக தான் போயிட்டு இருக்கு. பார்த்துக்கலாம் தலைவரே. சத்தியமூர்த்தி, விஷயம் அது இல்லையா, நம்ம ஜாதி சங்க தேர்தலை பற்றி தான். அட என்ன தலைவரே, அதுக்கு தான் இன்னும் 1 வருஷம் இருக்குல்ல, அதை நினச்சி ஏன் இப்போ கவலைப்படுறீங்க? அது வந்து என்னன்னா, அட என்ன தலைவரே, வந்து போயின்னு சொல்லி ரொம்ப இழுத்துக்கிட்டு இருக்கீங்க. யோ, யார பார்த்து என்ன பேசுறோம்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறேன். இவர் பையன் கீழ் ஜாதி பொண்ணை காதலிப்பானா, அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லுவானா? அதை கேட்டுட்டு இவர் சும்மா இருப்பாரா? அது என்னையா, இவருக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயமா? யோ, நாக்கு இருந்தா என்ன பேசுவியா? யோ, அவரு சொன்னதுல என்னையா தப்பு இருக்குது? உங்க எல்லாருக்கும் தெரியும், நம்ம பழனிசாமி என்ன தம்பி இருக்கிறாரே, கீழ் ஜாதிக்கார பொண்ண காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டான்ற ஒரே காரணத்துக்காக கூட்டிட்டு வந்து கழுத்தறுத்து போட்டவர் தானே நம்ம தலைவரே. அவ்வளவு ஏயா, நான் பெத்த பொண்ணு வேற ஜாதிக்காரனை காதலிச்சான்ற ஒரே காரணத்துக்காக என் கண்ணுக்கு முன்னாடி தூக்குல தொங்க விட்டு காணாம போனமா ஆக்குனவர் இவரு. யோ, தலைவரை பத்தியா தப்பா பேசுற? ஊருக்கே புத்தி சொல்றவரு அவர் பிள்ளை மட்டும் சும்மா விட்டுருவாரா என்ன? யோ நிறுத்துங்கயா, சும்மா ஆள்கால ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு இருக்கீங்க. தலைவர் இருக்காதுதான் பாக்குறேன். இல்ல என்ன பண்ணுவீங்க எனக்கே தெரியாது. சத்தியமூர்த்தி, நம்ம ஜாதிக்காரன் நம்மளை மதிக்கிறான்னா அது நம்ம பதவியில் இருக்கிறதுனால தான். அதே மாதிரி பதவியில் இருக்கிறவன் நம்மளை மதிக்கிறான்னா நாம ஜாதிக்காரங்களை இருக்கிறதால தான். இதுல எது இல்லைன்னாலும் சத்தியமூர்த்தி, நம்மளால அரசியல் பண்ண முடியாது. எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்கல்ல? சொல்லிட்டாங்கண்ணே. அந்த போட்டோ நேற்று அனுப்பிட்டாங்கண்ணே. சத்தம் இல்லாம வேலையை முடிச்சுட்டு அவன் சொந்த ஊரை பார்த்து போயிடணும். என்ன சொல்றது புரியுதுல்ல? சத்தமே இல்லாம சம்பவத்தை முடிச்சுட்டு ஊர் பக்கம் போயிடலாண்ணே. பரமசிவம் ஐயா, அதை கொடு கொடு. ஐயா சரி, கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு செய்யலாம்ல? கொடி. ஆமாங்கய்யா, நம்ம சின்னையா மேல எந்த தப்பு இருக்காதுங்கய்யா. எல்லாத்துக்கும் காரணம் அந்த மவதாங்கய்யா. நீங்க மட்டும் ஊன ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவளை இங்கேயே சங்கரித்துறேன். பரமு, இப்போ உனக்கு தாக இருக்குன்னு வச்சுக்கோ, ஓடுற சாக்கடை தண்ணி எடுத்து குடிப்பியா? சாதிக்காக உசுர கொடுக்குற பரம்பரையிலிருந்து வந்து என்ன இப்ப என் பையன் என்ன தலைகுனிய வச்சுட்டான். என் அந்தஸ்துக்கும் கௌரவத்துக்கும் கீழே உள்ள பயிலுவ இப்ப என் முன்னாடி கை நீட்டி பேச ஆரம்பிச்சுட்டான். என் பையன் வேற ஜாதி பொண்ணை தொட்டு தப்பு, ஆனா தொடரணும்னு நினைச்சான் பத்தியா, அதான் பெரிய தப்பு. ஏய் கிளம்புங்க. வா உதய். அம்மா, உனக்கு அடுத்த வாரம் தானே ரிசல்ட்டு? அப்போ நீ வந்தா போதுமே. இப்போ எதுக்காக வந்திருக்க? எனக்கு திவ்யா அட்ரஸ் வேணும். திவ்யாவா? எந்த திவ்யா? ஞாபகம் வரலையே. ஓ, திவ்யா யாருன்னே உனக்கு தெரியாது? ஏன் எங்க அப்பனோட இருக்கிறவன்லாம் இப்படி இருக்கீங்க? உதய், நம்ம காலேஜில் வந்து போன வாரம் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சு. அதில் சிஸ்டம் எல்லாம் கரப்ட் ஆகி எல்லா டேட்டாவும் அழிஞ்சு போச்சு. ரெக்கவரி பண்ண ஹார்ட் டிஸ்க்கு அனுப்பியிருக்கோம். அது வர்றதுக்கு எப்படியும் 1 மாசம் ஆகும்பா. அளவுக்கு ஏன் என் லவ்ல விளையாடுறீங்க? அங்க அப்ப என்ன காதலோட வழி பத்தி என்னையா தெரியும் உனக்கு? இங்க பார், இது வெறும் லவ் இல்ல, என்னோட லைஃப். இது எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். சீ போயா.
சாத்தம்பா அம்மா. ஹலோ, நான் பிரின்சிபால் பேசுறேன். உங்க பையன் உதய் இங்க வந்து திவ்யாவோட அட்ரஸ் கேட்டாரு. திவ்யாவோட அட்ரஸ் கேட்டல, இந்தா சரியா? வேணா வேணா வேணா, காசுலாம் வேணாப்பா. உங்க காதலுக்கு நான் பண்ண உதவியா இருக்கட்டும். பேபி பிறந்தா என் பேர் வைங்க. ஏய், அந்த பொண்ணோட அட்ரஸ் சொல்றா. சொல்றா, எந்த ஒரு அட்ரஸ் கொடுத்த? சொல்ல போறியா இல்லையா? எனக்கு எதுவும் தெரியாதுடா. சொல்றா இல்லையா? சொல்றா. சொல்லிடுறேன் சொல்லிடுறேன் ஏய், ரிசீவ் பண்ணு. சொல்லிடுறேன் சொல்லிடுறேன். கேக்குறீங்கடா. ஐயோ, பயமா இருக்குடா. பயமா இருக்குடா. பயமா இருக்கு. நம்பர் 13 ஜான்சன் பேட்டை சேலம். ஐயோ என்ன வண்டியா? போறாங்கல்ல, போடா போ. டிக்கெட் 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 வாங்கம்மா. திவ்யா, என்னம்மா போனு கூட பண்ணாம வந்துட்ட? நான் என்ன கேட்டுட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்கிய. நல்லா தானமா இருக்கிற? ஏன் முகம்லாம் வாடி இருக்குது? இரு, நான் குடிக்க ஏதாவது எடுத்துன்னு வரேன். பாட்டி, அண்ணேங்க என்னாச்சு? அது ஏமா கேக்குற? இங்க பக்கத்துல இருக்கிற பொண்ணு லவ் பண்ணி அதை கூட்டிட்டு ஓடிட்டாம்மா. நான் தான் உங்ககிட்ட சொன்ன உன் படிப்பு பாதிக்கும்னு உங்ககிட்ட சொல்லல. உங்க அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் உங்க 2 பேரையும் கிடைச்ச வேலைய வச்சு எப்படியோ காப்பாத்திட்டேன். இப்படி பண்ணிட்டானேம்மா உன் அண்ண. அவனை தானே மலை போல நம்பி இருந்த, மோசம் பண்ணிட்டானம்மா. எனக்குன்னு இருக்கிற ஒரே ஆதரவு நீதான். நீயும் விட்டுட்டு போயிடாத.